ஹாய், வெல்கம் டு மவுனிஸ்வில். நாம் இந்த ஆர்சிசி சப்ஜெக்டில் வாட் இஸ் மீன் பை ஒன் வே ஸ்லாப் அண்ட் வாட் இஸ் மீன் பை டூ வே ஸ்லாப், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒன் வே ஸ்லாப் அண்ட் டூ வே ஸ்லாப், இந்த வீடியோவில் அதை பற்றி இப்போ நான் பேச போகிறேன். இங்கே பாருங்கள், நான் ஜஸ்ட் ஒரு பிளான் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். ரூம் நம்பர் 1, ரூம் நம்பர் 2, ரூம் நம்பர் 3, ரூம் நம்பர் 4. இப்போ நம்ம காலேஜ் படிக்கும்போது நம்ம ஆர்சிசியில் ஒரு சாப்டர் வந்து ஒன் வே ஸ்லாப், இன்னொரு சாப்டர் வந்து நம்ம 2 வேஸ் ஸ்லாப் சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரக்சரல் டிசைன் நம்ம பண்ணும் போதும் அங்கேயே நம்ம வந்து ஒன் வேஸ் ஸ்லாப் 2 வேஸ் ஸ்லாப் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அந்த டிசைன் பண்ண பிறகு அங்கேருந்து ட்ராயிங்ஸ் வந்து நம்ம சைட்டுக்கு வரும். ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங், ஸ்டீல் ட்ராயிங், ரின்ஃபோர்ஸ்மெண்ட் ட்ராயிங். அந்த ட்ராயிங்கில் நம்ம வந்து ஒன் வேஸ் ஸ்லாப் எப்படி நம்ம ராட் பிளேஸ் பண்ண போகிறோம், 2 வேஸ் ஸ்லாப்புக்கு நம்ம எப்படி நம்ம ராட் பிளேஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி நம்ம சைட்டில் ஒர்க் பண்ணும்போது தான் நமக்கு கரெக்டாக தெரியும். பட்டு நம்ம படிக்கும் போது தெரியும். பட் அதோட நம்ம சைட்டில் வந்து ஒரு ஸ்லாபு, ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணும் போது தான் நம்ம டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இப்போ நம்ம இன்டர்வியூ போகிறோம், ஆர் அதர்வைஸ் இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் டிஃப்ரெண்ட் இது மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்கலாம். எம்சிக்யூ, ஆப்ஜெக்டிவ் கொஷின்ஸ். நான் உங்களுக்கு இந்த பிளான் வச்சு தான் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்கள். எப்பயுமே அந்த ஸ்லாப் 1 எடுத்துப்போம், ரூம் நம்பர் 1, ஸ்லாப் 1. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே 2 மீட்டர் இருக்குது, இங்கே 6 மீட்டர் இருக்குது. எப்போயுமே நம்ம சின்ன டைமென்ஷன்ஸ் தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், ஹையர் டைமென்ஷன்ஸ் தான் நம்ம ஒய்ன்னு எடுத்துப்போம் இல்லைங்களா. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க, LY/LX. இன்னும் நம்ம ப்ராக்டிக்கலாக சொல்ல போனால் பிரெத் இருக்கு இல்லைங்களா, பிரெத்து இதை விட லென்த்து வந்து 2 டைம் வந்து அதிகமாக இருந்தால் 2 டைம் வந்து அதிகமாக இருந்தால் அது வந்து ஒன் வே ஸ்லாப். இப்போ பாருங்கள், ஃபார்முலா LY/LX. LY என்ன இருக்குது, 6, LX 2. 2, 3 நம்ம கேன்சல் பண்ணால் 3 வரும் இல்லைங்களா. அப்போ 2ஓட 3 வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஒன் வே ஸ்லாப். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரூம் நம்பர் 2 இருக்குது. 2ல் அதே தான், எக்ஸ் வந்து 2 மீட்டர், ஒய் வந்து 3 மீட்டர். ஃபார்முலா வந்து LY/LX. LY is 3, LX is 2. இப்போ நம்ம கேன்சல் பண்ணால் 1.5. இது பார்த்திங்கன்னா 2 டைம்ஸை விட உள்ளதாக இருக்குது, 1.5 தான் வந்திருக்கு. ஸோ அப்போ இது வந்து 2 வேஸ் ஸ்லாப். சில பேருக்கு வந்து நம்ம ஃபார்மில் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். சில பேர் என்னடா கிரேட்டர் தேனா, லோயர் தேனா, கிரேட்டர் தேனா, லோயர் தேனா நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அதெல்லாம் எதுக்குங்க, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் சொன்னோம் இல்லைங்களா. பிரெத்து நம்ம ஸ்லாபோட சின்ன டைமென்ஷனை விட லென்த்து வந்து 2 டைம் அதிகமாக இருக்கணும். 2 டைம் ஈக்குவலாகவும் இருக்கலாம், ஆர் அதிகமாகவும் இருக்கலாம். இருந்தால் ஒன் வே ஸ்லாப். இப்போ இது பாருங்கள், ரூம் நம்பர் 3 சேம் அதே தான், LY/LX. LYன்னு என்ன போட்டிருக்கேன், 4, LX 3, 4/3, 1.3, ஸ்மாலர் தென் 2, 2 விட கம்மியாக தான் இருக்குது 2 வே ஸ்லாப். பாருங்கள், இப்போ ஸ்லாப் நம்பர் 4 எதுவுமே போடல, அது நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒன் வே ஸ்லாப் தான். ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள், LY/LX 4/2 ஈக்குவல் டு 2. ஸோ 2வாக இருக்கலாம், இல்லை 2ஓட அதிகமாக இருந்தால் ஒன் வே ஸ்லாப். ஓகேங்களா? இப்போ இது நல்லா கிளியர் ஆகிடுச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன சொல்ல போகிறேன்னா, இதோட டிஃப்ரென்சஸ். ஒன் வே ஸ்லாப்க்கும் 2 வே ஸ்லாப்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஜஸ்ட் ஒரு 4 டிஃப்ரென்ஸ் தான். இந்த 4 டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாவே அது எப்படி பெண்ட் ஆகுது, லோடு எந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ரின்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி நம்ம போட போகிறோம், அந்த ஸ்லாப் வந்து எந்த ஷேப்பில் இருக்க போகுது, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பெண்டிங். இந்த ஸ்லாப் வந்து எப்படி பெண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் டைரக்ஷன், ஷார்ட்டர் ஸ்பேன். ஏன்னு பாருங்கள், இப்போ இங்கே லோடு கொடுத்தா இந்த 2 மீட்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த 2 மீட்டர் பக்கம் தான் ஸ்லாப் வந்து பெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இது வந்து ஒரு ஒன் வே ஸ்லாப் தான். ஓகேங்களா? இது எக்ஸ் டைரக்ஷன் ஒரு 2 மீட்டர், இது 8 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சென்ட்ரல் நம்ம லோடு கொடுத்தா எப்படி பெண்ட் ஆகுது, இப்படி தான் பெண்ட் ஆகும், இப்படி தான் பெண்ட் ஆகுது இல்லைங்களா. எக்ஸ் டைரக்ஷன் தான் பெண்ட் ஆகும். அதுதான் வந்து ஒன் வே ஸ்லாப். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து 2 வே ஸ்லாப்பில் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன், ஷார்ட் அண்ட் லாங், 2 டைரக்ஷனுமே பெண்ட் ஆகும். இது வந்து 2 வே ஸ்லாப். நெக்ஸ்ட்டு லோட் டிஸ்ட்ரிபியூஷன். லோட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பர்ட் இன் ஒய் டைரக்ஷன்ஸ். இப்போது இதுதான் ஒன் வே ஸ்லாப். இப்போ சென்டரில் லோடு ஆக்ட் ஆச்சுன்னா இதுதான் ஒன் வே ஸ்லாப். இங்கே நம்ம லோடு கொடுத்தா
இந்த லோடு எங்கே போகும், இந்த சைடு போகும். ஓகேங்களா. இப்போ இந்த சைடில் ஒரு பீம் இருக்குது, இங்கேயும் ஒரு பீம் இருக்குது, அதுதான் y டைரக்ஷனாக தான் போகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து லோட் டிஸ்ட்ரிபியூஷன் இன் 2s ஸ்லாபில் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன். எக்ஸ்லேயும் போகும், ஒய்லேயும் போகும். ஒரு 4 சைடு இங்கே பாருங்கள், இது எக்ஸ்லேயும் போகும் இல்லைங்களா. இப்போ இங்கே 1 2 3 4 பீம் இருக்குது. இந்த 2s ஸ்லாபில் வந்து 4 சைடு போகும். ஒன் வேல வந்து இந்த ஒய் டைரக்ஷன் மட்டும்தான் போகும். நெக்ஸ்ட்டு ரின்ஃபோர்ஸ்மெண்ட். இப்போ நம்ம எல்லா ஸ்லாபில் பார்த்தீங்கன்னா ரின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து மெயின் பார் டிஸ்ட்ரிபியூஷன் இதுதான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து 1s ஸ்லாபில் வந்து ஷார்ட் டைரக்ஷன் 2 மீட்டர் இருக்கு இல்லைங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெயின் பார் போடுவோம். 1 2 3 4 5 6 10 எத்தனை ராட் இருக்கோ அது நம்ம போடுவோம். அது எத்தனை ராட் பார்த்தீங்கன்னா டோட்டல் லென்த் டிவைட் பை ஸ்பேசிங்ஸ், அது ட்ராயிங்கில் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100 mmனா 100 200 300 400 500 600 700 800 அப்படி வந்துட்டு எப்படி ஒரு 80 ராட் போடுவாங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வர்டிக்கலில் போடுவோம், ஒய் டைரக்ஷனில். ஃபஸ்ட்டு சின்ன ராடு கீழே இருக்கும், லென்த் ராட் வந்து மேலே இருக்கும். பட் ஒய் டைரக்ஷன் இந்த 2s ஸ்லாபில் பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த மாதிரி தான். இப்போ 3 மீட்டர் இருக்கு இல்லைங்களா, நம்ம 3 மீட்டர் ஸ்பேனில் வந்து சின்ன ராடை போட்டுருவோம், இப்படி போடுவோம். சின்ன ராட் இங்கே ஒன்று லைனாக போடுவோம். அப்புறம் வந்து ஒய் டைரக்ஷன் வந்து நம்ம போடுவோம். அது மெயின் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ராட். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஷேப்பு. இங்கே இருக்க பிரெத்து இதை விட 2 டைம் அதிகமாக இருந்தால், 2 டைம் மேலே ஆர் ஈக்குவல் இருந்தால் அது வந்து 1way ஸ்லாப். பாருங்கள், இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப். ஓகேங்களா. அது இங்கே கட்டமாக இருக்குது பாருங்கள், இந்த செஸ் போர்டு மாதிரி ஆர் அதர்ஸ் இந்த 1க்கு 1 அடின்னு சொல்கிறாங்க. டைல் அந்த ஃப்ளோர் டைல் போல். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஃப்ளோர் டைல் பாருங்கள், இது ஒரு அடி இது ஒரு அடி இது ஒரு அடி இது ஒரு அடி நம்ம சொன்னால் அது வந்து 2s ஸ்லாப். இதில் வந்து ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்கொயர் ஷேப்பாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நம்ம காலேஜ் படிக்கும் போது 8th மார்க்கில் கேட்கலாம். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 1way ஸ்லாப் அண்ட் 2s ஸ்லாப், derive some ஃபார்முலாஸ் ஆர் derive some எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு கேட்கலாம். இது வந்து நம்ம MCQல கொஷின்ஸ் வரலாங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம 1way ஸ்லாப் 2s ஸ்லாப் வந்து நான் கிளியராக தான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும், ஈஸி தான். பெண்டிங், லோட் டிஸ்ட்ரிபியூஷன், ரின்ஃபோர்ஸ்மெண்ட், ஷேப்ஸ். ஓகேங்களா. நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்களும் பாருங்கள். இல்லை மிஸ்டேக்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் யாருமே எதுவுமே கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க? சிவில் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க மாட்டேன்றீங்களா? யாருன்னா ஒருத்தர் பார்த்தா கூட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் படிக்க முடியும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் வீடியோ போட்டுருக்கு இல்லைங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரம் மௌனி சிவில்.